ஸோ ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜுஜுட்சு கைசனோட சாப்டர் 264 தான் பார்க்க போகிறோம். ஸோ 263யோட கண்டினியூட்டி தான் இது. ஸோ 263ல் பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் பார்த்தீங்கன்னா ஜேக்கப் லெட்டர் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு லேசர் லைட் மாதிரி பார்த்தீங்கன்னா சுக்குனாவோட பேட்டில் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா வந்து விடும். அப்போ சுக்குனா கீழே இருக்கிற தரையை பார்த்தீங்கன்னா ஓங்கி பஞ்ச் பண்ணி அதில் இருக்கிற பாறையெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே தூக்கி போட அந்த பாறையை பார்த்தீங்கன்னா ஒரு லிஃப்ட் மாதிரி யூஸ் பண்ணி அது வழியாக ஏஞ்சலை ரீச் பண்ணி அவளை அட்டாக் பண்ணிடலாம் அப்படின்னு நினைப்பாரு. அப்படின்னு நினச்சிக்கிட்டே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிளான் படி பார்த்தீங்கன்னா அவர் ரன் ஆகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இவன் யூஸ் பண்ண ஜேக்கப் லெட்டர் மாதிரி இது இல்லை, இது ஏஓஇ டைப். இது இந்த பேட்டில் ஃபீல்டில் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் பண்ணுது, இன்க்ளூட் யூஜி அண்ட் தோதோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே பார்த்தீங்கன்னா சுக்குனா ஏஞ்சலை பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ ஏஞ்சல் பார்த்தீங்கன்னா சுக்குனா வர விஷயத்த பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு இடத்துல வந்து கீழே குதிக்கும் போது பார்த்தீங்கன்னா சுக்குனா ஏஞ்சலுக்கு பின்னாடி வந்துட்டு உன்னால் எங்கள் 2 பேரையுமே பிரிக்க முடியாது, நீ வீக்கானவ, ஆனால் அவனோட ஜுட்ஸு ரொம்பவே பவர்ஃபுல்லானது, நீ இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண ஜேக்கப் லெட்டர் மாதிரி இது இல்லை, இது வந்து இதோட பவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது, நீ என்னையும் மிகுமையும் பிரிக்கிறதுக்குள்ளேயே நான் உன்னையும் உயிரையும் பிரிச்சிடுறேன், நீ உன்னோட லைஃப்பில் போட்ட கடைசி பேட்டில் இதுதான் சொல்லிக்கிட்டே பார்த்தீங்கன்னா பிளாக் ஃப்ளாஷை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தோதோ குறுக்க வந்து அந்த ஒரு பிளாக் ஃப்ளாஷை பார்த்தீங்கன்னா வாங்கி ஏஞ்சலை பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணிடுறாங்க. அப்போ சுக்குனா இப்படி ஒரு ஜுஜுட்சு சாஸ்திரரா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறாரு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா தோதோ நீ எங்களுக்கு ரொம்பவே முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஸோ சுக்குனா கொடுத்த அந்த ஒரு பஞ்சில் பார்த்தீங்கன்னா 2 பேருமே பார்த்தீங்கன்னா 2-3 பில்டிங் உடச்சிட்டு போய் கீழே விழுந்து 2 பேருமே பார்த்தீங்கன்னா நாக் ஆகிடுறாங்க. அப்படி நாக் ஆனதும் சுக்குனா 2 பேர் அவுட்டு, இன்னும் ஒரே ஒரு சின்ன பையன்தான் இருக்கான், அவன் எனக்கு அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, ஸோ அவனை நான் ரொம்ப ஈஸியாகவே சமாளிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா சுக்குனா எப்படி அந்த ஒரு பாறையை ஒரு ஸ்டெப் மாதிரி யூஸ் பண்ணி மேலே வந்தானோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளோட யூஜியும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாறையை ஸ்டெப் மாதிரி யூஸ் பண்ணி சுக்குனா கிட்ட வந்து சுக்குனா மூஞ்சிலே பார்த்தீங்கன்னா ஒரு பலமான பஞ்சை கொடுத்து அவனோட காலை பிடிச்சி பார்த்தீங்கன்னா தரைக்கு பார்த்தீங்கன்னா தூக்கி வீசுகிறான். அப்படி அவன் தூக்கி வீசினதில் ஒரு பில்டிங்கில் போய் சுக்குனா விழுந்து அந்த பில்டிங்கை பார்த்தீங்கன்னா தரமட்டமாகுது. அப்படி தரமட்டமாகி அவன் சுக்குனா ஒரு சைடு தேய்ச்சிக்கிட்டே போகும்போது சுக்குனாக்கு பக்கத்தில் வந்து கிளேவை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறான். அப்போ சுக்குனா ஆர்சிபி யூஸ் பண்ணி தன்னோட ஏற்கனவே இழந்து போன அந்த ஒரு கையை பார்த்தீங்கன்னா ஆர்சிபி யூஸ் பண்ணி திருப்பி கொண்டு வந்து அந்த கையாலே பார்த்தீங்கன்னா யூஜியோட மூஞ்சியை பார்த்தீங்கன்னா ஒரு பலமான பஞ்சை விட்டுட்டு சுக்குனா என்னால் இப்போ ஆர்சிபியும் யூஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருப்பார். அப்போ யூஜி ஒரு குத்து விட வர அந்த குத்தை பார்த்தீங்கன்னா சுக்குனா கையாலேயே பிடிச்சிக்கிட்டு கோஜா கூட ஃபைட் பண்ண மாதிரி நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு ப்ரெஷரான சுச்சுவேஷனில் ஒரு டெத் பேட்டிலாம் அவங்க கூட பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே பார்த்தீங்கன்னா ஓங்கி ஒரு குத்து விட்டு யூஜியை பார்த்தீங்கன்னா பார்க்க விடுறாரு. யூஜி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் போய் கீழே வந்துட்டு தரையில் பார்த்தீங்கன்னா கிளேவை யூஸ் பண்ணி மெகுமிக்கும் சுக்குனாக்கும் இடையில இருக்கிற அந்த ஒரு பேரியரை பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ணுறாரு. இந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா சுக்குனாவும் கண்டுபிடிச்சாரு. ஸோ சுக்குனா சொல்கிறாரு இவனோட டிஸ்மேண்டிலோட டார்கெட் எனக்கும் மெகுமிக்கும் இடையில இருக்கிற அந்த ஒரு பேரியர் தான். ஸோ இவன்கிட்ட இருக்கிற ஒரு பவர்ஃபுல்லான டெக்னிக்கும் எனக்கு கொஞ்சம் பிரச்சனையான டெக்னிக்குமே இந்த ஒரு விஷயம் தான் சொல்லிட்டு இருக்காரு. சுக்குனா பார்த்தீங்கன்னா யூஜியோட வாயில் பார்த்தீங்கன்னா ஓங்கி ஒரு குத்து விட பார்த்தீங்கன்னா யூஜி வாயில் வந்து ரத்தம் தேய்க்குது. அப்போ யூஜி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரத்தத்தை தொடச்சிட்டு இதெல்லாம் இன்னும் முடியவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா சுக்குனா உன்னோட ஃபைட் ஒரு அர்த்தமே இல்லாத ஃபைட், உன்னால் என்ன டெஃபிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போ யூஜி பார்த்தீங்கன்னா கோஜோ சொன்ன ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா நினச்சி பார்க்குற. ஸோ கோஜோ வெர்சஸ் ஜோகோ பேட்டில் கோஜோ பார்த்தீங்கன்னா டொமைனை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. ஸோ டொமைன் எக்ஸ்பான்ஷன் வந்து அதிகமான கர்சனேஜை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக். இது யூஸ் பண்ணால் நமக்கு ரொம்ப பெரிய அட்வான்டேஜ். இது பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ கேமில் ஒரு கேரக்டருக்கு இருக்கிற பவர் அப் மாதிரின்ட்டு யூஜி கிட்ட சொல்லுவார். அந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா யூஜி நினச்சி பார்த்துட்டு என்னோட கர்ஸ் டெக்னிக்கை இன்ஃப்யூஸ் பண்ணி நான் ஒரு டொமைனை உருவாக்கணும், அதுவும் அது கேரண்டி ஹிட் டொமைண்டாக இருக்குன்னு சொல்லிட்டு டொமைன் எக்ஸ்பான்ஷனை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா ஆத்தர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு, அதாவது குசகாபாய் கூட யூஜி ட்ரைனிங் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா அவன் பேரியர் கிரியேட் பண்ணுறதுக்கான பேசிக்ஸான விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் தெரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சுக்குனா இவெல்லாம் டொமைன் யூஸ் பண்ணுறானா அப்படின்ட்டு ஆச்சரியமாக பார்க்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வருது. ஸோ அந்த ரயில்வே ஸ்டேஷனில் யூஜியும் சுக்குனாவும் இருக்காங்க. சுக்குனா பார்த்தீங்கன்னா யூஜியை பார்த்துட்டு என்னை எங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கு அப்படின்னு கேட்குறாரு. சரி சுக்குனாவை பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷுபியார்கில் இருந்த யூஜி உடம்புல இருந்து அந்த ஒரு சுக்குனாவை பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. ஸோ யூஜி பார்த்தீங்கன்னா கமான் சுக்குனா லெட்ஸ் கோ அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நரேட்டர் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு புதுவிதமான டொமைனில் ஒரு 1-on-1 பேட்டில் பார்த்தீங்கன்னா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூஜியோட டொமைனை பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணவே இல்லை. ஸோ இப்போ ஒரு 1-on-1 பேட்டில் நடக்க போகுதுன்றதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் 2 பேருக்கும் ஒரு சின்ன ஒரு ஸ்நாக் வீக் மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு 1-on-1 பேட்டிலுக்கே தவிர, மற்றபடி இன்னும் யூஜியோட டொமைனை வந்து ரிவீல் பண்ணவே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் சாப்டரில் உங்களை பார்க்குறேன் கைஸ்.